நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஹைலைட்டே நீங்க தாங்க. குருனுடைய ஆசீர்வாதம் முழுக்க 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 உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பா இந்த அக்டோபர் 18ஆம் தேதி குரு அதிசாரம் பெற்று ஹைலி பவரோட வரார். இந்த காலகட்டத்தை நீங்க பிரம்மாண்டமா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹாப்பி 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 தீபாவளி, ஹாப்பி விஜயதசமி. சரி, இது எப்படியெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, குருனுடைய பார்வை சூப்பரா தான் இருக்கு. ஆனாலும் 2ஆம் வீட்டுல ராகு இருக்கு, 8ல கேது இருக்கு அப்படின்றது மறந்துடவே கூடாது. ஏன்னா ஹைலி பவர்ஃபுல் பிளானட்ஸ் அப்படின்னா இந்த கேதுவும் ராகுவும் தான். ஸோ அப்படி இருக்கும்போது குருனுடைய ஆசீர்வாதம் இருக்கனால் ஜெயிக்கலாம். ஆனா குடும்பத்தோட ஃப்ரிக்ஷன் கூடவே கூடாது. அதாவது நீங்க பொருளாதாரத்துல எவ்வளவு வளர்ந்து வந்தாலும் அங்க குடும்பத்துல சந்தோஷம் இல்லை அப்படின்னா வேற என்னங்க இருக்கு? அப்புறம் எதுக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படும். நிறைய நம்ம பார்த்திருப்போம். வெற்றி வாகை சூடி சூப்பரா மெடல் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா அதனுடைய அருமை தெரியாமலும் இருக்கலாம். ஆனா நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி குடும்பத்துல ஒரு பேச்சு பேசினா உங்களால தாங்கவே முடியாது. அதே மாதிரி குடும்பம் அப்படின்றது தாய் தந்தையர் மட்டும் இல்ல, மனைவி, கணவர், குழந்தைங்க எல்லாமே உட்பட்டதுதான். அதுலயும் 8ல கேது இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்தை முழுமையா நீங்க அடைய முடியாத ஒரு நிலைக்குள்ள அது தள்ளப்படும் அப்படின்றது நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் 8ல இருக்கார். அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க ஆசையோட போவீங்க. அல்லது நீங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண்மகள் ஹஸ்பண்டுக்காக ரசிச்சு அவருடைய பர்த்டேக்கு ஒன்று பண்றீங்க, ஒரு பிளான் பண்றீங்க. அந்த பிளானை அப்படியே சொதப்புற மாதிரி நடந்துக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் இந்த மாசம். அதே மாதிரி நான் சொல்றது முக்கியமா இதுல இருந்து வெளியில வர முடியுமா அப்படின்னா தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க மகர ராசி மகர லக்ன அன்பர்களே. ஓகே ரைட், நீங்க ஏற்பாடு பண்ணீங்க, நீங்க சமைச்சிங்க, நீங்க ஆனா அவங்க வரல, சாப்பிடல, ஓகே அப்படின்னு போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆகி போய் நீங்க சாப்பிடாம இருப்பீங்களே ஒழிய அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட சூப்பரா சாப்பிட்டுட்டு கடைசியில் இங்க பிரச்சனை ஆகுறதும் பாவப்படுறதும் கஷ்டப்படுறதும் நீங்க தான் மகர ராசி அன்பர்களே. ஸோ நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க எதுவுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான், அவர் 3ஆம் வீட்டுல இருக்கிறது சிறப்பு. ஆனா அந்த வக்ரம் பெற்ற சனி அங்க இருக்கிறது அவ்வளவு சரியில்லை. சோ உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்றிருந்தா இதுவும் ஒரு பொன்னான காலம் தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு குருனுடைய பார்வை ராகு மேல விழலைன்றது மிகப்பெரிய மைனஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்றது சுக்கிரன். ஸோ தொழில் சம்பந்தமா எந்த ஒரு முயற்சிகள், இவங்க சூப்பரா வருவாங்க, இவங்களோட கண்டிப்பா நம்ம ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க டீம் ஒர்க்கா நீங்க தான் லீட் எடுத்து பண்றீங்க. இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைச்சிச்சுன்னா உங்களுடைய டீமுக்கே டாப் அப்படின்னு ஒரு யூகம் வச்சுக்கோங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்தாலும் அந்த மீட்டிங்ல சம்திங் வில் கோ ராங். அவங்களுக்கு ஒரு திருப்தியான நிலையில இருக்காது. இங்க நோட் பண்ணுங்க, அது எதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க ஆரம்பத்திலேயே அலர்ட்டா இருக்கலாம். ஆனா இங்க நான் சொல்ற வார்த்தை நிழலான வார்த்தைகள். ஸோ இட் இஸ் கால் சம்திங் வில் கோ ராங். மேபி அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு உங்க பில்டிங்ல 2 தடவை கரண்ட் போயிடும். என்னமோ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படும். ஆர் அவங்களுக்கு பிடிக்காத கலர் ட்ரெஸ் அன்னைக்கு நீங்க போட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி அறியாத, புரியாத, தெளிவில்லாத அப்படின்றதுனால டோட்டலி பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் உங்க கையை விட்டு போகக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டுல சூரியன் 17ஆம் தேதிக்கு அப்புறம் டோட்டலி பவர் இழக்கிறார். அடுத்தது சுக்கிரனும் பாத்தீங்கன்னா பவர் இழந்த நிலையில இருக்கார். சோ அப்படி இருக்கும்போது இந்த மாசத்துல குருனுடைய அருள் கிடைக்கிறதுனால ரைட் போன்ற ஒரு மனோநிலை வரும். டோட்டலா பிளாப் ஆயிட மாட்டீங்க, இருக்கிற வேலையெல்லாம் போயிடாது, ஆனா எதிர்பார்ப்புகள் நடக்காது அப்படின்றத நீங்க முழுமையா மனசுல வச்சுக்கணும். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா உங்க குடும்பம் உங்களை புரிஞ்சுக்காத நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நிறைய 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 ஃப்ரிக்ஷன் வரும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதின்றது சுக்கிரன். அந்த சுக்கிரன் பவர் இழக்கிறார். சரி, அது மட்டுமா? நீங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ
உங்களுடைய பைக் பஞ்சர் ஆயிருக்கும், அதனால ரைட் டைமுக்கு போயிருக்க மாட்டீங்க. அந்த சமயத்துல தான் உங்களுடைய போனுமே பாத்தீங்கன்னா டவர் எடுக்காது அல்லது பேட்டரி டவுன் இப்படி ஒன்று வச்சுக்கோங்க. ஆனா இது இன்ஃபார்ம் பண்ணதுனால கோச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டா அவங்க பேரண்ட்ஸோட கூட வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு உண்டான ஒரு ஈவெண்ட்டா இருக்கும். நம்ம மூவி எல்லாம் பார்ப்போம் இல்லையா, என்னடா அது இப்ப போய் இப்படி பண்ணுது அப்படின்னு. ஸோ யூ ஆர் ஹெல்ப்லெஸ். இங்க புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க ஹெல்ப்லெஸ் ஆவீங்க அப்படின்றது தான் பாயிண்ட். அப்ப அலர்ட் அலர்ட் அலர்ட்ன்றது நீங்க இருக்கணும். ஸோ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்கப் ஃபோன் வச்சுக்கலாம் அல்லது அதுக்கு உண்டான முயற்சிகள் கரெக்டா எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணல அப்படின்னா நீண்ட நாள பிரச்சனையை அதை தூண்டி விட்டு கடைசியில தேவையில்லாத ஒரு டென்ஷனுக்குள்ள போயிடும். மனசு வந்து இப்ப ரொம்பவே டென்ஷனா இருக்குங்க. அதனால அப்ப நீங்க என்ன பண்ணணும், இப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது வந்ததுன்னா இப்போ தள்ளி போடணும் இல்லையா, இல்லப்பா நெக்ஸ்ட் மந்த் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க தள்ளி போட்டு அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது அகைன் குரு ஸ்மூத்தா எடுத்துட்டு போகக்குண்டான வாய்ப்புகள். ஸோ நீங்க உங்க பார்ட்னரோட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் உங்க பார்ட்னரை நீங்க புரிய வைக்க முடியும்ன்றது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டுல இருக்கார். பட் அதுக்குண்டான முயற்சிகள் இருக்கே அப்பாடி அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது உங்களுடைய கால் வலி, மூட்டு வலி, பேக் பெயின் இதெல்லாம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அஜீரண கோளாறுக்குள்ள சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. எதெல்லாம் நீங்க ஆயுர்வேதத்துல ஆன்டிபயோட்டிக் மாதிரி யூஸ் பண்ணுவீங்களோ, மஞ்சப்பொடி இதெல்லாம் அதிகமா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு உண்டான தாரக மந்திரம். மன தெளிவு அப்படின்றது ரொம்பவே வேணும். 6ஆம் தேதி திங்கட்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருது. இந்த மாதிரி திங்கட்கிழமை பௌர்ணமி சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு. அது மட்டுமா, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் சனி பிரதோஷம் இந்த தடவை 2 தடவை வருது. அது 2 பிரதோஷமே சனிக்கிழமையாமே வருது. ஸோ நான் விசேஷ நாட்கள் அதுவும் குறிச்சிருக்கேன். ஸோ அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு அங்க சிவன் கோயிலுக்கு போய் அங்க மனதார உட்கார்ந்து அங்க நடக்கக்கூடிய அபிஷேகங்களை ஆத்மரூபமா பார்த்து நீங்க வரும்போதும் நீங்க சூப்பரா ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ குருனுடைய கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அது ரிசல்ட்டா ஹாப்பியா எடுத்துட்டு போகக்கூடிய கான்செப்ட்ஸ் தான் அந்த அளவுக்கு இல்லை. சரி, சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்க குழந்தையா இருக்கீங்க, இது வரைக்கும் 20 ரேங்க் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க 10வது ரேங்க் வந்துட்டீங்க, சந்தோஷமா போறீங்க. அப்ப கேட்பாங்க, என்னடா 10வது ரேங்க் வந்ததுக்கு இந்த குதிக்கிற, நான் 5th ரேங்க் உள்ள நீ வருவேன் அப்படின்ற மாதிரி அமைப்புகள் தள்ளப்படும். ஸோ நான் உங்களுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துட்டேன். இதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணும். கவர்மெண்ட் சம்பந்தமான ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தது அப்படின்னா இப்ப அவர் நீச்சமடைகிறதுனால அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி உங்களுக்கு பினிஷ் பண்ண முடியாத ஒரு நிலையில இருப்பாங்க. ஸோ அப்ப எதுவுமே கமிட் பண்ணிக்காம இருந்தீங்க அப்படின்னா திங்ஸ் ஆர் ரியலி சூப்பர். ஸோ சனி பகவானுடைய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், விஷ் யூ ஹாப்பி 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 தீபாவளி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.